உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7th சோஷியல் சயின்ஸில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பாடம் பார்ப்போம்னா டெல்லி சுல்தான்கள் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 பாடம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோழர்கள் பாண்டியர்களை பற்றி பார்த்துருவோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம +1 புக்கில் போயிட்டு கண்டிப்பாக சோழர்கள் பாண்டியர்களை பற்றி படிப்போம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக சோழர்கள்னால் 2 பேர் தான் ஹைலைட்டு. யாருன்னா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அதற்கான ஷார்ட்கட் என்ன. பாண்டியர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜடாவர்ம சுந்தரபாண்டியன், அந்த சடையவர்ம சுந்தரபாண்டியன் சொல்கிறோம்ல, வேள்விக்குடி செப்பேடு கூட ரொம்ப முக்கியமானதில். ஸோ அவருக்கு என்ன ஷார்ட்கட்டு, அவர் என்ன பண்ணார், மாரவர்ம சுந்தரபாண்டியன் என்ன பண்ணார் அப்படிங்கிற அந்த ஹைலைட்டாக இருக்கிற இங்கிட்டு 2 பேர் அங்கிட்டு 2 பேரை பற்றி பார்த்தாலே இந்த சோழர்கள் பாண்டியர்களை பற்றி எப்பயுமே பிரச்சனை இல்லை. ரைட், ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்துருவோம். பிற்கால சோழர்கள் எடுத்தோடனே பிற்கால சோழர்களுக்கு வந்துட்டோம். நம்ம முற்கால சோழர்களுக்கு போகாமல் பிற்கால சோழர்கள் வந்துட்டோம். பொதுவாக சோழர்கள்னாலே 3 பாயிண்ட்டுங்க ஹைலைட்டு. நீர்ப்பாசன வசதி, ஃபஸ்ட்டு என்னென்னா நீர்ப்பாசன வசதி. கோயில்களை நிறையா கட்டியிருக்காங்க. கடல் கடந்து சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க. அதுவும் கடல் கடந்து சாதனைனாலே உங்களுக்கு ராஜேந்திர சோழன் தான் ஞாபகம் வரணும். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்லி ராஜேந்திர சோழன் தான் ஞாபகம் வரணும். காவிரி ஆற்றின் கலிமுக பகுதியான உறையூரில், திருச்சி உறையூர் அங்கனக்குள்ளே தான் அவங்க இருந்தாங்க. கரிகாலனுடைய சிறப்பான ஆட்சி தான் சோழர்களுடைய பொக்கிஷமான ஆட்சிங்கிறோம். 9ஆம் நூற்றாண்டு காவிரிக்கு வடக்கே விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தார். ஏன்னா சோழ வம்சம் கரிகாலனுக்கு அப்புறம் வந்த பின் வந்தவர்கள் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. விஜய் தான், நடிகர் விஜய் ஆக வச்சுக்காங்க. விஜயாலய சோழன் தான் மீட்டெழச் செய்கிறாரு. அப்போ தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகரமாக வச்சுக்கிட்டார். தலைநகரை ஃபஸ்ட்டு என்னது உறையூர் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், தஞ்சாவூர் பார்த்தோம். ரைட், இப்போ அவருக்கு பின்னாடி வந்தவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டாங்க. அப்போ மொத்தம் 3 தலைநகரத்தை சொல்கிறாங்க. முதலாம் ராஜேந்திரனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் தான் மெயினானது. ஏன்னா முதலாம் ராஜேந்திரன் அங்கே போயிட்டார். இங்கே போர் அந்த பிரச்சனையாக இருந்துச்சு. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சையில் நிறைய போர்கள் பிரச்சனைனால அவர் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கிட்டு தள்ளி போயிட்டார். அப்போ ஃபஸ்ட்டு உறையூர், அடுத்து என்னது தஞ்சாவூர், அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம். ரைட், ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னாலே ஸ்டார்ட் ஆகுது. சோழர்கள்னாலே ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுக்காங்க கையில், அவ்வளோதான். எப்பயுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. இப்போ பல்லு கட்ட போகிறீங்களா, 700 ரூபா கையில் எடுத்து வச்சுக்காங்க. இப்போ பல்லவர்கள்னாலே அந்த 700 to 1000 தான் வரும். பல்லு கட்ட போகிறீங்களா, 700 ரூபா எடுத்து கையில் வச்சுக்காங்க. பல்லு 7 அப்படின்னு கூட வச்சுட்டா கூட பல்லவர்கள். சோழர்கள்னாலே நீங்கள் 1000 ரூபா கையில் எடுத்து வச்சுக்காங்க. சோழர்கள்னாலே என்னது, ஒரு 1000 ரூபா கையில் வச்சுக்கணும். அப்படி இதை யாபமாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாண்டியர்கள்னால் 1300 ரூபா வச்சுக்கணும். இப்போ 1300 சில்லற அப்படிங்கிறத தாண்டி அந்த அமௌண்ட் ரீதியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இவங்களை பொறுத்தளவுக்கு. கிட்டத்தட்ட சேம் காலகட்டம் தான் இதில் எல்லாம் வரும். ரைட், சோழர்கள் ராஜராஜ சோழன் 985 to 1014. ஸோ அதில் ராஜராஜ சோழன் இருந்தார். அவர் காலத்தை பொறுத்தளவுக்கு தென்னிந்தியாவின் பெரும்பகுதியின் மீது அதிகாரத்தை கொண்டிருந்தார். புரியுது உங்களுக்கு? இந்த வரி ஏன் நான் அதிகாரம்னு சொல்லியிருக்கேன்னா, அடுத்து ராஜேந்திர சோழனுக்கு வரும் ஒரு வரி, அந்த வரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவர் அதிகாரத்தை கொண்டிருப்பார், அவர் வலுவான சக்தியாக மாறியிருப்பார். அதிகாரம் வேறு, சக்தி வேறு. ஸ்டார்டிங்கில் முதலாம் ராஜராஜ சோழன் வந்தோடனே ஃபஸ்ட் இடத்துல என்ன இருக்கும், அதிகாரம் தானே இருக்கும். அப்போ தென்னிந்தியா முழுக்க நல்ல அதிகாரத்தை வச்சுருந்தார். கப்பர் படையெடுப்புகள், மேலை கடற்கரைனா மேற்கு கடற்கரை, கீழே கடற்கரைனா கிழக்கு கடற்கரை. ஸோ மேலை கடற்கரை இலங்கையில் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. அதே மாதிரி புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம், அந்த பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூரில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதை கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் தான் முதலாம் ராஜேந்திரன் 1014 to 1044. நீங்கள் இவருக்கு இந்த இயரை மறக்க வேண்டியதே வராது. 1014 முடிஞ்சோன்னா இங்கே 14 to 44 30 வருஷம் கேப்பு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15, இங்கிட்ட ஒரு 14 29. அதை நம்ம ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் கேப்புன்னு வச்சுக்காங்கவே. அப்படி தான் இருக்கும். இப்போ 14 to 44 முதலாம் ராஜேந்திரன். ஸோ தந்தையை போலவே பேரரசை விரிவுபடுத்தினார். கடல் கடந்துலாம் போனார், வட இந்தியா முழுக்க படையெடுத்தார். அதான் கங்கை கொண்டான், ஏன்னா கங்கையை கைப்பற்றினவர். கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோயில் எழுப்பினார். அது நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலே எழுப்பினார். தெற்கு சுமத்ரா, ஸ்ரீ விஜய பேரரசு எல்லா பக்கம் அதான் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம். இந்த அளவுக்கு ஜெயிக்கக்கூடியவர். ஸோ 2 பேரை பற்றி பார்த்துட்டோமா, அவ்வளோதான். இந்த புக்கில் இந்த 7th ராஜராஜ சோழனா என்ன பண்ணார், ராஜேந்திர சோழன் என்ன பண்ணார், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும். ஸோ சோழ பேரரசின் சரிவு, அப்போ தான் முதலாம் குலோத்துங்கனை பற்றி இப்போ தகவல் வரும். ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் 3 பேர் வந்தாங்கல்ல, திறமை வாய்ந்தவர்களாக இல்லை.
சரி, அதனால் மூன்றாவதாக பதவியேற்ற வீர ராஜேந்திரனுடைய மகன் அதிராஜேந்திரன். ஃபஸ்ட்டு வீர, இதை மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கணும், இதை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வீர, அதுக்கப்புறம் அதிராஜேந்திரன். இந்த பாருங்கள், அதிராஜேந்திரன். ஸோ வீரராஜேந்திரன், அதுக்கப்புறம் அவர் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். அப்போ வீரராஜேந்திரன் வராரு, பதவியேற்கிறார். அவர் மகன் அதிராஜேந்திரன் அப்போ உள்நாட்டு கழகத்தில் இறந்து போயிட்டாங்க. அப்போ விஜயாலயனுடைய வழிவகையை வந்த ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமும் சாளுக்கியமும் சோழமும் சேர்ந்து ஒரு ஆட்சி உருவாகுது. கீழே சாளுக்கியமும் சோழமும் சேர்ந்து, அதான் முதலாம் குலோத்துங்கனுடைய ஆட்சி. அதான் சாளுக்கிய சோழ வம்சத்தோட இணைஞ்சு. பொதுவாக ராஜராஜனுடைய மக யார்? குந்தவை. ஏன்னா ராஜராஜ சோழன் கட்டியது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், அங்கே நந்தி குந்திக்கிட்டு தானே இருக்குது, அதனால் குந்தவைன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இதே ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்கிறோம்ல, அவருடைய மகப்பேர் அம்மங்காதேவி. அம்மாடி, அவர் ஆட்சி பயங்கரமாக படையெடுத்து போனார்னா பயங்கரமாக படையெடுப்பாரே அப்படின்னு அவரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அங்கே குந்தவை, இங்கே அம்மங்காதேவி, இந்த 2 பேரும் ஞாபகம் வச்சுக்காங்க. லேடிஸ் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இப்போ பார்ப்போம். குந்தவையை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்யன், குந்தவை விமலா, ரைட்டா, விமலாதித்யனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ராஜராஜ நரேந்திரன். ராஜராஜ நரேந்திரன் அப்படிங்கிறவர் அவர் பிறக்கிறார். அவரைத்தான் அம்மங்காதேவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக மொத்தத்தில் இதில் குழப்பமே இல்லை, அவங்களுடைய மகன் தான் முதலாம் குலோத்துங்கன். அடுத்தது முதலாம் குலோத்துங்கனுடைய ஆட்சியில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல அப்படி ஆரம்பிச்சிருக்காரா, தேவையற்ற போர்களை தவிர்க்கிறார். தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது. இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இழந்தார். இவர் வந்த பின்னாடி தேவையற்ற போர்களை தவிர்த்தார். இவரும் அந்த பெரோஸ் துக்ளக்கும் ஒரே மாதிரி வருவாங்க. இவரும் இப்படி தான் இருப்பார், அவரும் அப்படி தான் இருப்பார். தேவையற்ற பொருட்களை இவர் தவிர்த்தாரா, அவரும் தவிர்த்திருப்பார். சில பகுதியில் இழந்தாரா, அவரும் இழந்திருப்பார். நிறைய இது நழுவி போச்சுன்னா அவற்றையும் நழுவி போச்சு. 2 பேருக்குமே சேமாகவே வரும். ஸோ போர்களை தவிர்த்தார், பகுதிகளை இழந்தார். அடுத்து சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த எல்லாம் நழுவி போயிடுச்சு. காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழரிடம் இழக்க நேரிட்டது. ஆக மொத்தத்தில் 1279 முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன்ட்ட 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கும் சண்டை பிரிஞ்சது தான் மிச்சம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இயரை எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. 1279. அப்போ ஃபஸ்ட்டு 6 முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியனுக்கும் 3ஆம் ராஜேந்திரனுக்கும் சண்டை 3ஆம் ராஜேந்திரனை தோற்கடிச்சிட்டாங்க 1279. இந்த இயர் +1 புக்லேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். 1279 நீங்கள் சொல்லி பழகுனீங்கன்னா இந்த இயர் மைண்டில் ஏறிடும். சோழர்களுடைய நிர்வாக முறைன்னு எடுத்துக்கிறாங்க. மத்திய அரசின் நிர்வாகம் போல தான் சோழர்களுடைய நிர்வாகம். நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அரசருடைய ஆணைகள்லாம் பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டுச்சு. கோவில் சுவர்கள்லையும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அரசுரிமைங்கிறது பரம்பரை வகையாக தான் இருந்துச்சு. ஏன்னா மூத்த மகனை தனது வாரிசாக இது பண்ணுவாங்க. அவரை யுவராஜன் சொல்லுவாங்க. மூத்த மகனை யுவராஜன் சொல்லுவாங்க. அந்த நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநராக நியமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மண்டலமாக இருக்கும். ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒரு ஆளுநர் நியமிச்சிருவாங்க. இப்போ பொதுவாக மண்டலம்னு வச்சுக்காங்கவே, பொதுவாக எப்படி இருக்கும்னா, இப்போ இது ஃபுல்லாக ஒரு மண்டலம், இது ஃபுல்லாக ஒரு மண்டலம், இது ஃபுல்லாக ஒரு மண்டலம், இதில் குறிப்பிட்ட அது நாடாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இது ஒரு நாடு, குறிப்பிட்ட மண்டலம் இருக்கும். மண்டலம் அதுக்குள்ளே தான் நாடாக இருக்கும். இதுக்கு ஒரு ஆளுநரை நியமிச்சிருவாங்க. இவர் இதை கரெக்டாக கட்டி காப்பாற்றிட்டார்னா ஒட்டுமொத்த சோழ பேரரசுன்னு சொல்லுவோம். சோழ பேரரசுக்கும் ஒரு பதவி ஏற்க முடியும். அதான் யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநராக நியமிக்கப்படுறார். அந்த யுவராஜானா மூத்த மகன். ஏன்னா அடுத்து அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஒரு ஆளுநராக இருந்துட்டு வந்துடுங்க அப்படின்னு பதவி ஏற்றுருவாங்க. அடுத்தது நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கியிருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு. பேரரசு மண்டலங்களாக இப்போ பாருங்கள் 4 வகை நான் சொன்னேன்னா, பேரரசு மண்டலங்களாக இருந்துச்சு. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக இருந்துச்சு. பல நாடுகள் தான் கூற்றங்களாக இருந்துச்சு. கூற்றங்கள்னால் கிராமங்களுடைய தொகுப்பு. அதுக்கப்புறம் ரொம்ப சிறிய அளவுக்கு கிராமம் தான், கடைசி நிலையில் இருக்கிறது கிராமம் தான். உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார். இந்த ஊரார் அப்படின்னாலே விவசாயிகள் எங்கெங்கே வேளாண்மை விவசாயிகள் சார்ந்து இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ஊரார். இந்த பிராமண குடியிருப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் சபையோருங்க.
அதுக்கப்புறம் நகரத்தாருங்கிறது பொதுவாக நகரத்தார். நாட்டாருங்கிறது வணிகம் சார்ந்து இருக்கிறவங்கள வணிகர்களை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நகரத்தார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வணிகர்களுடைய குடியிருப்பை நகரத்தார்னு சொல்லுவாங்க. அந்த நாடுகளில் இருக்கும் அந்த பூசல்கள் சிக்கல்களை தீர்த்து வச்சா அவங்க வந்து நாட்டார்னு சொல்லுவாங்க. அப்போ ஊர்னா தெரியும், சபைனா தெரியும், நகரம்னா தெரியும், நாடுனா தெரியும். இதை ஃபுல்லாக ஒரு மன்றங்களாகவும் ஒரு குழுக்களாகவும் வச்சு நடத்துவாங்க. உத்திரமேரு கல்வெட்டு தான் இதுக்கு மிகப்பெரிய சாட்சி. காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்திரமேரு கல்வெட்டில் பிரம்மதேய, அது வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். அந்த உத்திரமேரு கிராமங்கிறது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேயம் கிராமம்னு சொல்லுவாங்க. இதே இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்டால் அது வந்து தேவதானா அப்படின்னு சொல்லுவோம். பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டால் அது பிரம்மதேய அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஒரு வார்டு உறுப்பினரை எப்படி எடுப்பாங்கன்னா 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடுற ஆண்களுக்கு வந்து சொத்து இருக்கணும், அவங்க வந்து சமஸ்கிருதம் எல்லாமே நல்லா படிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் குவாலிஃபை இருந்துச்சு. 35 to 70 வயசுக்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்கணும், பனை ஓலையில் எழுதி போட்டிருப்பாங்க அந்த பெயர்கள்லாம் மண்பாண்டவத்தில். அது சின்ன ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இதை எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எடுக்கும்போது அப்படி தான் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அடுத்து வருவாய் அப்படிங்கிறது நிலவரி மூலம்தான் முக்கியமாக இருந்திருக்கு. நிலங்கள்லாம் அளந்து முறைப்படி வருவாயை வந்து வசூல் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் காணிக்கடன் சொல்லுவாங்க. என்ன கடன்? காணிக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகசூலில் 3ல் 1 பகுதியை கொடுத்துடணும், வரியாக கொடுத்துடணும். தானியமாகவே வசூல் செய்யப்பட்டது. நிலவரியை தவிர தொழில் வரி, வணிக வரியும் இருந்துச்சு, சுங்க வரியும் வசூலித்தாங்க. அடுத்து அரசு அதிகாரிகளுக்கு, பிராமணர்களுக்கு, இந்த சோழ அரசர்கள் வரி விலக்கு கொடுத்துட்டாங்க. அரசு அதிகாரிகளுக்கு, கோவில்களுக்கு, பிராமணர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை தேவதானம்னு சொல்லுவோம். இப்போ பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது, இவங்களுக்கு வழங்கப்பட்டது தேவதான கிராமங்கள்னு சொல்கிறான். கொடையாக வழங்கிட்டாங்க. சமண சமய நிறுவனங்களுக்கும் கொடையாக வந்து பள்ளிச்சந்தம்னு சொல்லி இன்றைக்கி அழைக்கப்படுறது. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தான் பள்ளிச்சந்தம்னு சொல்லுவோம். அடுத்து வேளாண் வகை அப்படிங்கிறத வேளாளர்னு சொல்லுவாங்க. அந்த நிலங்களின் உடைமையாளரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேளாளர்னு சொல்லுவாங்க. அந்த வேளாளரில் ஒரு பிரிவு தான் உளுக்குடின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடைமையில் வந்து உரிமை இருக்காது, ஆனால் அவங்க வந்து உளுக்குடி. அப்போ ஃபஸ்ட்டு வேளாளர், அடுத்து உளுக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் அந்த பிராமணர்கள் கொடுத்தாங்கல்ல, வேளாண் பணிகளை செய்ய வேண்டி இருந்துச்சு. மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நிலையுடைமையாளர்கள் மேல்வாரத்தை வச்சுக்கிடுவாங்க. மேல்வாரம்னா வேளாளர்களுக்கு வச்சுக்கிடுவாங்க. கீழ்வாரத்தில் இவங்க யார்? உளுக்குடிகள் வச்சுக்கிடுவாங்க. அதுக்கும் கீழே அடிமை மற்றும் பணி செய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலை வச்சுருந்தாங்க. சமூகத்தின் இடைமட்டத்தில் இருப்பவங்க யாருன்னா போர் செய்வோரும் பிஸ்னஸ்மேனும். அவங்களாம் மிடில் வச்சுருக்காங்க, போர் செய்கிறவங்களையும் பிஸ்னஸ்மேனையும். இப்படி தான் ஒரு வகை இருந்துச்சு சோழர்கள் காலத்தில். அடுத்து நீர்ப்பாசனம் உங்களுக்கே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் எப்படி கரியாலன் எப்படி கல்லணையோ அதே மாதிரி இவங்க காலகட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழர் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடுத்து வடி வாய்க்கால், அதாவது வாய்க்கால்னா தண்ணியை கொண்டு வர்றது, வடிகால்னா தண்ணியை வெளியேற்றுவது. இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வச்சுருந்தாங்க. ஊருக்குள்ளே இருந்தால் அது ஊர் வாய்க்கால்னு சொல்லி சொன்னாங்க. நாட்டில் இருந்தால் அது நாடு வாய்க்கால் அப்படின்னு சொன்னாங்க. நீர் விநியோகங்கிறது சுழற்சி முறையில், சுற்று முறையில் நடைமுறையில் இருந்திருக்கு. ரொட்டீனில் வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைவத்தின் மீது தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ பாண்டிய வம்சம்னு எடுத்துக்கிட்டால் சைவம் வைணவம் ரெண்டுலேயுமே இருந்தாங்க. இவங்க சைவத்தின் மீது ரொம்ப இருந்தாங்க. சிவபெருமான் தான் ரொம்ப முக்கியமாக அது கும்பிட்டாங்க. திருவிளையாடல்கள், சைவ அடியார் நாயன்மார்கள் பாடல்கள்லாம் இயற்றப்பட்டது. நம்பியாண்டார் நம்பி தான் துவக்கப்பட்டு திருமுறைகள் துவக்கப்பட்டது. கோவில்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், ஐராதீஸ்வரர் கோவில், தாராசுரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாடகர்கள், அச்சர்கள் எல்லாமே இருந்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் உங்களுக்கு. அடுத்தது சோழருடைய கல்விப்பணி. முதலாம் ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா, முதலாம் ராஜேந்திரன் தான் கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கார். பிரகதீஸ்வர ஆலயத்தோடு போயிட்டார் ராஜராஜ சோழர். அடுத்து முதலாம் ராஜேந்திரன் தான் வந்துக்கிட்டே இருக்கார். என்னவா? விழுப்புரம் மாவட்டத்தில் கீழே விழுந்துட்டீங்கன்னா, இப்போ யாராவது கீழே விழுந்துட்டிங்கன்னா என்னவா கீழே விழுந்துட்டீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி விழுகலாமா? சரி போங்க. எத்தனை பேர் இருக்காங்க டீச்சர்ஸு? சார் 14 டீச்சர்ஸ் இருக்காங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பீங்க சார்? 340 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம் சார். சரி போங்கப்பா படிங்கப்பா. வேத கல்லூரி எங்கே? விழுப்புரம் மாவட்டத்தில் எண்ணாயிரம், அந்த இடத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. எண்ணாயிரத்தில் முதலாம் ராஜேந்திரன் அவரால் கட்டப்பட்ட வேத கல்லூரி ஒன்று இருக்குது. 14 ஆசிரியர்கள். இப்போ 14 ஆசிரியர்னால்
இப்போ 7 நாள் காலேஜ்னு வச்சுக்கோங்க. காலையில் ஒரு ஆசிரியர், மதியம் ஒரு ஆசிரியர், அப்போ 14 ஆசிரியர், 340 ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலையும் இருக்குது, செங்கல்பட்டுலேயும் இருக்குது. மொத்தம் 3 இடத்துல. புதுச்சேரி, திருப்புவனை. புதுச்சேரியிலேருந்து அப்படி திரும்பினா புதுச்சேரியில், அப்படி திரும்பினா திருப்புவனைங்கிற ஊரில் இருக்குது. அப்படி சொல்லணும். எப்போ புதுச்சேரியில் எங்கப்பா கல்லூரி இருக்குது, அந்த திரும்பினா இருக்குங்க, அதான் திருப்புவனை புதுச்சேரியில். அடுத்து செங்கல்பட்டு, திருமுக்கூடல். என்னது? திருமுக்கூடல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடல். செங்கல்பட்டில் திருமுக்கூடல். 1048, 1067 இந்த கல்லூரிகள். இது நம்ம எப்படி ஆக வச்சுக்கணும்னா, ரொம்ப மறந்துடவே கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? வேதக்கல்லூரி விழுப்புரம் ஃபஸ்ட்டு விழுப்புரம். அடுத்து என்னது புதுச்சேரி, அடுத்து செங்கல்பட்டு. எல்லாமே அந்த லைனில் தான் இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த கல்லூரி எல்லாம் நியமிச்சிருக்காங்க. 1048, 1067. இதே ஷார்ட்கட் என்னென்னா 4-8ன்னு வச்சுக்கோங்கவே. இந்த 4-8னா 4 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1748னா என்னது? நம்ம ஃபஸ்ட்டு கல்லூரி ஆரம்பித்தாங்கள்ல பெண்களுக்கு, ஃபஸ்ட்டு 1748 புனேல. அந்த மாதிரி தான் இந்த 4 to 8னா அந்த கல்லூரி ஆக வச்சுக்காங்க. 4 to 8. 67னா சனி ஞாயிறு பொதுவாக லீவாக தான் இருக்கும். பொதுவாக சனி ஞாயிறு என்ன இருக்கும்? லீவாக தான் இருக்கும். காலேஜ்னாலே கண்டிப்பாக லீவாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த 4 to 8, இந்த 6-7 இந்த நம்பர் மறக்காது. ஸோ பெரிய புராணம், கம்பராமாயணம்லாம் இவங்க காலகட்டத்தை சேர்ந்தது தான். வணிகம் அப்படிங்கிற இடத்துல 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படிங்கிற வணிக குழுக்கள்லாம் இருந்தாங்க. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார். அதனால் 5 வண்ணத்தார். 5 வண்ணத்தார்னா யாரார்னா, மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள். இவங்கெல்லாம் 5 வண்ணத்தார்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு என்ன புதுசாக இருக்கிறது? என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இஸ்லாம், கிறிஸ்டின், அரேபியர்கள், யூதர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கு ஆசியர்கள் இதை மட்டும் ஆக வச்சுக்கணும். ஸோ இவங்க தான் 5 வண்ணத்தார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கடல் கடந்து வணிகம் செஞ்சாங்களான்னா செஞ்சாங்க. மேற்கு கடற்கரை துறைமுக நகரங்களில் தான் குடியிருந்தாங்க, வணிகம் செஞ்சாங்க. அடுத்தது மணி கிராமத்தார் உள்நாட்டில் வணிகத்தில் தீவிரமாக இருந்தாங்க. மணி கிராமத்தார்னா யார்? உள்நாட்டு வணிகத்தில். 5 வண்ணத்தார்னா வெளிநாடுகள் ஃபுல்லாக பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணாங்க. மணி கிராமத்தார்னா உள்நாட்டுக்குள்ளேயே வணிகம் பண்ணாங்க. இவங்க எல்லாத்தையும் காலப்போக்கில் ஒன்றிணைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா 500 அவர், திசை 1500 அவர் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கர்நாடக மாநிலம் ஐகோலில் தலைமை இருந்திருக்கு. இந்த 500 அவர், இந்த திசை 1500 அவருங்கிறதெல்லாம் தலைமை எங்கேப்பா இருக்குன்னா கர்நாடகாவில் ஐகோலில் இருக்கிற அதுதான் தலைமையிடமாக இருந்துச்சு. இந்த 500 அவர் அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்துச்சு. ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி தான். இப்போ எப்படி நமக்கு எல்லாமே WHO இருக்குது, யுனைடெட் நேஷன் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சென்ட்ரல். இப்போ நம்ம இந்தியாவுக்கு மும்பை எப்படி முக்கியமாக இருக்குது, டெல்லி எப்படி பாராளுமன்றம் இருக்குது, இது மாதிரி ஹெட்டு மாதிரி தான் கர்நாடகாவில் இருக்கிற ஐகோல் கோயிலில் இருக்கிற 500 அவருங்கிற அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த பிஸ்னஸை ஃபுல்லாக நல்லா செயல்படுத்தினாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக யானை, தந்தம் நிறையா பொருளை இறக்குமதி பண்ணாங்க, ஏற்றுமதியும் பண்ணாங்க. கண்ணாடினாலே இறக்குமதி தான் இருக்கும். கண்ணாடி, சங்கு இதெல்லாமே இறக்குமதி தான். ரைட்டாப்பா? ரைட். அடுத்து பிற்கால பாண்டியர்கள். பார்த்தீங்களா, சோழர்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. அடுத்து பிற்கால பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் நூற்றாண்டுலேருந்தே தென்னிந்தியாவில் குறிப்பிட்ட இடைகளோடு ஆட்சி செய்த 3 பழமையான அரச வம்சம். ஏன்னா இவங்க எப்படின்னா முற்கால பாண்டியர், பிற்கால பாண்டியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாண்டியர், இந்த மாதிரி 3 பாண்டியர்லாம் பிரிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இவங்களை மட்டும் அப்படி 3ஆக பிரிச்சுருப்பாங்க. அவங்க கூட சோழ பேரரசு கூட முற்காலம் பிற்காலம்னு போயிடுவாங்க. இவங்களை 3 வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ கொற்கை தான் ரொம்ப முக்கியமான அவங்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கு. எந்த இடம்? கொற்கை. அங்கே எப்படி உறையூர், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படி பார்த்தோமோ, இங்கே என்ன பார்க்குறோம், கொற்கையில் தான் ஆரம்பிக்கிறோம். ரைட். ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் தான் களப்பெரில் ஜெயிக்கிறோம். எப்படி? கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் களப்பெரில் ஜெயிக்கிறோம். பாண்டியர்கள் தென்தமிழத்தில் ஜெயிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, அவங்கவுங்க எல்லாருமே போராடி ஜெயித்தாங்க. 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்கள் இருக்காங்கள்ல, அவங்களால எழுச்சி பெற முடியாத அந்த சூழலில் பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. இந்த வரி ரொம்ப முக்கியம். நமக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் கேட்கலாம். தென்னிந்தியாவான பிற்கால சோழருடைய ஆட்சியில் பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. சோழர்களுடைய வீழ்ச்சியை சாதமாக பயன்படுத்தி தான் பிற்கால பாண்டியர்கள் மீண்டும் வந்தாங்க. அப்போ சோழருடைய வீழ்ச்சி தான் இவங்களுக்கு ஒரு பலமாக இருந்திருக்கு. பாண்டிய அரசு மீண்டெழுதல் பாருங்கள். கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டு.
அவர் களப்பிரர்லேருந்து பாண்டியர்கள் பகுதியை மீட்கிறார். களப்பிரர்கிட்டருந்து பாண்டிய பகுதியில் மீட்டுட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை தொடர்ந்து 2 பேர் வராங்க. இருவர் அரச பதவி ஏற்கிறாங்க. அரிகேசரி மாரவர்மன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதான் முதல் பாண்டிய நல்ல வலிமையானவர். கேசரி சாப்பிட்டா நல்லா வலிமையாக இருக்கலாம். முதல் பாண்டிய பேரரசர் 642 அரியணை ஏறார். எப்போ? 642. அரிகேசரி மாரவர்மன். கேசரி சாப்பிட்டா எப்படி இருக்கலாம்? வலிமையாக இருக்கலாம். முதல் பாண்டிய பேரரசர். அப்போ நீங்கள் பாண்டிய வம்சம் மன்னன்கிட்ட போனாலே உங்களுக்கு எடுத்தோன்னு என்ன கொடுத்துருவாங்க? கேசரி கொடுத்துருவாங்க. களப்பிரரில் ஒழிக்கணும்னா கடுங்கோவமாக இருக்கணும். அதான் கடுங்கோன் களப்பிரர்களை ஒழித்தார் அப்படின்னு சொல்லுவோம். கடுங்கோன் களப்பிரர்களை ஒழித்தார் அப்படின்னு சொல்லுவோம். அதான் கடுங்கோன் அப்படின்னு சொல்லுவோம். முதலாம் மகேந்திரவர்மனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பல்லவரசர் முதலாம் மகேந்திரவர்மனும் முதலாம் நரசிம்மவர்மனும் சமகாலத்தை சேர்ந்தவங்க. யார்? கேசரி கூட. முதலாம் நரசிம்மவர்மனும் சரி முதலாம் மகேந்திரவர்மனும் சமகாலத்தவர். அடுத்து சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் ஆகியோரை வெற்றி கொண்டதை புகழ்பாடுகின்றனர். ரைட். இப்போ அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியனே என அடையாளப்படுத்தப்பட்டார். ஏன்னா சமணர்களை வந்து இவர் ஏன் துன்புறுத்தினார்னா அதுக்கு காரணம் திருஞான சம்பந்தர் தான். திருஞான சம்பந்தர் கேசரி சாப்பிட வந்திருக்காரு அரிகேசரி மாரவர்மன்ட்ட. கேசரியை சாப்பிட்டு என்னப்பா நீங்கள் சமண மதத்தை போய் ஃபாலோ பண்ணுறீங்க, சைவத்துக்கு மாறுங்க அப்படின்னு மாறிடுறேன். அதனால் உடனே பார்த்தீங்கன்னா 8000 சமணர்களை கழுவேற்றிட்டார், கொண்டுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இதுக்கு காரணம் யார்? திருநாவுக்கரசர் தான் சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றி விட்டார் அவரை. கேசரி சாப்பிட வந்து திருஞான சம்பந்தர். திருநாவுன்னு வருது, திருஞான சம்பந்தர். அடுத்தது அதுக்கப்புறம் வந்த மன்னர் யாருன்னா ஜடில பராந்தகன் நெடுஞ்சடையன். இந்த நெடுஞ்சடைனாலே வேள்விக்குடி செப்பேடு. இப்போ நீங்கள் வேள்வியில் வந்து உட்காந்துருப்பீங்க. வேள்வியில் உட்காந்துருக்கும் போது இப்போ பெரிய சடை இருக்குன்னு வச்சுக்காங்க, முடி பெரிய சடை இருக்குன்னா முன்னாடி போட்டால் என்ன ஆகும்? தீ பிடிச்சிரும். அதனால் பின்னாடி தான் வச்சுக்கணும், பார்த்துக்காங்க. அப்போ நெடுஞ்சடைனா வேள்விக்குடி செப்பேடை ஞாபகம் வச்சுக்காங்க. இவர் தான் முதலாம் வரகுணன் நெடுஞ்சடையன் அப்படிங்கிறவர் தான் முதலாம் வரகுணன் வேள்விக்குடி செப்பேடு. இதை மறந்துடவே கூடாதுங்க. ரைட். ஸ்ரீமார ஸ்ரீவல்லவ 2ஆம் வரகுணன். இவங்கெல்லாம் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் 2ஆம் வரகுணன் ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். ஸோ முதலாம் பராந்தகன் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சம் அவர்களால் எதிர்கொள்ள கடைசியில் யாராலையும் எதிர்கொள்ள முடியவே இல்லை. கடைசியில் பாண்டிய வம்சம் வீழ்ச்சி தான் அடைஞ்சிச்சு. ரைட். அடுத்து பிற்கால பாண்டியர்கள் எழுச்சி. இப்போ பார்த்ததில் முற்கால பாண்டியர். முற்கால பாண்டியரில் 2 பேர் யார் ஹைலைட்டு? உங்களுக்கு மறக்கவே மாட்டீங்க. கேசரி, சடை. கேசரினா யார்? அவர் யார் மதம் மாற்றினா. சடைனா என்ன? ஏன் வேள்விக்குடி செப்பேடுன்னு சொல்கிறோம். ரைட்டா? அடுத்து பிற்கால பாண்டியருடைய எழுச்சி. பிற்கால பாண்டியருடைய எழுச்சி அதிராஜேந்திரன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, விஜயால சோழன் வழி வந்த கடைசி அரசர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதிராஜேந்திரன் அப்படின்னு பார்த்தோம். வீரராஜேந்திரன், அடுத்து அதிராஜேந்திரன் பார்த்தோம்ல, கொல்லப்பட்டாருன்னு கூட பார்த்தோம். அவர் விஜயாலயனுடைய வழி வந்த கடைசி அரசர். அவருடைய மறைவுக்கு பின்னர் தான் பாண்டிய நாட்டில் சோழ கொஞ்சம் வீழ்ச்சி அடையுது, கொஞ்சம் எழுச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். சோழர் வீழ்ந்தால் மதுரை கொஞ்சம் எழுச்சி ஆவாங்க, பாண்டியர்கள் எழுச்சி ஆவாங்க. ஸோ மதுரை அவர்கள் தலைநகரை தொடர்ந்து காயல் அவர்களின் முக்கிய துறைமுகம் ஆயிற்று. ஃபஸ்ட்டு கொர்க்கை பார்த்தோம், அடுத்து தூத்துக்குடியில் இருக்கிற காயல் அவங்களுடைய முக்கிய துறைமுகம் ஆயிடுச்சு. வெனிஸ் நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ. பொதுவாக மதுரையில் போலோ நிறையா விற்கும். 5 ரூபாய்க்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். கடையில் போய் பார்த்தீங்கன்னா போலோ சின்ன பிள்ளையை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி போலோ வந்து நிறையா விற்கும். ஸோ ஒரு பாக்கெட்லாம் வாங்க மாட்டோம், 2 பாக்கெட் வாங்குவோம் கண்டிப்பாக. அந்த மார்க்கோ போலோ 2 முறை நம்ம காயலுக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் வந்திருக்கும் போது அரேபிய கப்பல்கள், சீன கப்பல்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சுன்னுலாம் சொல்லியிருக்காரு. 88, 93 2 முறை வந்திருக்காரு மார்க்கோ போலோ. பாண்டிய அரசு நல்ல செல்வ செழிப்பு மிக்க உலகிலே மிக அற்புதமான பகுதி தான் மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு. சதி உடன்கட்டை ஏறும் வழக்கம்லாம் அங்கே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்துருவோம். சடையவர்ம சுந்தர பாண்டியன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஜடானாலும் சடைனாலும் ஒன்று தான். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா அங்கே நெடுஞ்சடையன், ஜடில பராந்தக நெடுஞ்சடைனா தான் வேள்விக்குடி செப்பேடு. ஏன்னா நெடுஞ்சடையாக இருந்தால் அது வேள்விக்குடி செப்பேடு. இது வெறும் சடை, அதான் சடையவர்ம சுந்தரபாண்டியன். நாங்கள் எஸ்எஸ்பின்னு சொல்லுவோம். சடையவர்ம சுந்தரபாண்டியன் எஸ்எஸ்பின்னு சொல்லுவோம், எஸ்பி அப்படிங்கிற மாதிரி. சடையவர்ம சுந்தரபாண்டியன் பொறுத்தளவுக்கு ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவி இருந்துச்சு. ஹோய்சாளர்கள் கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். சேர அரசர் சுந்தரபாண்டியன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு கப்பம் கட்டியிருக்காங்க.
கேரளாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கப்பம் கட்டிருக்காங்க. மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் என்பவர் சுந்தரபாண்டியனுக்கு போருக்கு அழைச்சிருக்கார். யார்? மாலவ பகுதியை சேர்ந்த வீர சோமேஸ்வரர் போருக்கு அழைச்சிருக்காரு. அதான் கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போர். அப்போ சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரர் தோற்கடிச்சிட்டார். அப்போ எஸ்பி ஜெயிச்சாரா? எஸ்பி தான் ஜெயிச்சார். சோமேஸ்வரர் தோற்கடிக்கப்பட்டார். வட தமிழகம் ஃபுல்லாக அதிகாரத்தை நிறுவுறாரு. யார்? சடையவர்ம சுந்தரபாண்டியன், எஸ்எஸ்பி. ஏன்னா அங்கிட்ட ஆந்திரா பக்கம் வரைக்கும் மேலே போகிறாருன்னா அப்போ வட தமிழகத்தை அவர் கண்ட்ரோலில் தானே வச்சுருக்க முடியும். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவருடன் 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்கிறாங்க. அவங்க தான் விக்கிரபாண்டி, வீரபாண்டி. விக்கிரபாண்டி, வீரபாண்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அடுத்து சுந்தரபாண்டியனுக்கு பின்னாடி மாரவர்ம குலசேகரன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். மாரவர்ம குலசேகர பாண்டி பாருங்கள், எஸ்எஸ்பி முடிஞ்சு. அவங்களோட கூட்டு அரசர்களாக இருந்தவங்க யார்? விக்கிரபாண்டி, வீரபாண்டி. அப்புறம் மாரவர்ம குலசேகரன் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிட்டார். அடுத்தது இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. வீரபாண்டி, சுந்தரபாண்டின்னு 2 மயங்க இருந்தாங்க. இதில் என்ன பண்ணிட்டார்னா, அரசர் வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்தார். இதுதான் தப்பு பண்ணிட்டார். வீரபாண்டியனை நியமிக்கவும் அப்போ சுந்தரபாண்டியன் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டார்னா, அவங்க அப்பாவே கொன்று விட்டார். மாரவர்ம குலசேகரனை கொன்னுட்டு வீரபாண்டியன் உள்நாட்டு பொருள் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை அவர் வீரபாண்டியன் ஜெயிச்சிட்டார். ஏன்னா வீரம் இருந்தால் ஜெயிச்சிடலாம். சுந்தரபாண்டியன் அவங்க அப்பாவை கொன்னுட்டார். கடைசியில் டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜிட்ட பாதுகாப்பு கேட்டு அப்படி தான் மாலிக் கபூர் படையெடுத்து வரார். அப்போ அலாவுதீன் கில்ஜி பாதுகாப்பில் அடைக்கலம் சென்றவர் யார்? சுந்தரபாண்டி. யார்? சுந்தரபாண்டி. ஜெயிச்சவர் யார்? வீரபாண்டி. 2 மயங்க இருந்தாங்க, வீரபாண்டி. அடுத்தது அவர் வீரபாண்டி இளையவருக்கு போய் போஸ்டிங் கொடுக்கலாமா? அவர் செஞ்சது தப்பு தானே. அப்போ சுந்தரபாண்டி அவர் மூத்தவர். சுந்தரபாண்டி தான் அவர் மூத்தவர். மாலிக் கபூர் படையெடுத்து வரார். ஸோ மாலிக் கபூர் படையெடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா மதுரை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. மதுரை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் டெல்லி சுல்தான கட்டுக்குள் ஒரு முஸ்லீம் அரசு உருவாக இதுவே வழிவகை ஆயிடுச்சு. இவங்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஆட்சி அமைப்பு மதுரைக்கே முன்னுரிமை கொடுத்தாங்க. கூடல்னு சொல்லுவாங்க. கூடல் கோன், கூடல் காவலன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. குதிரை படைகள் நிறையா வச்சுருந்தாங்க. ஏன்னா குதிரைகள் நிறைய இறக்குமதி பண்ணாங்க. மனு சாஸ்திரப்படி அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் எனும் பிராமண குடியிருப்பில் உருவாக்கியிருக்காங்க. இவங்களும் மனு சாஸ்திரப்படி மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் அப்படிங்கிற பிராமண குடியிருப்புகளை உருவாக்கியிருக்காங்க. நீர்ப்பாசன வசதிகளும் உருவாக்கியிருக்காங்க. நிலத்தோட உண்மையான உடைமையாளர்களை பூமி புத்திரர், அங்கே எப்படி இங்கே வேளாளர்னு சொல்கிறோம்ல, அங்கேயும் வேளாளர் தான். அது உழுகுடின்னு ஒன்று பார்த்தோம். வேளாளர், உழுகுடி, அதுக்கப்புறம் அடிமை தொழில், அப்புறம் இடையில் போர் புரியவங்கள இடைத்தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தின் உண்மையான உடைமையாளரில் பூமி புத்திரர், வேளாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக மக்களால் சேர்ந்த அந்த பக்கம் நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஒன்றிணைந்த மன்றம் தான் சித்திரமேலி பெரிய நாட்டார். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சித்திரமேலி பெரிய நாட்டார் என்பது எந்த வம்சம் சார்ந்தது? பாண்டிய வம்சம் சார்ந்தது. அரசு அதிகாரிகள் பிரதம மந்திரியை உத்தர மந்திரின்னு சொன்னாங்க. ஏன்னா உத்தரவு கொடுத்தா செஞ்சாகணும். அவங்க ஆட்சி காலத்தில் அமைச்சர்களை வேலை பார்த்தவங்க மாணிக்க வாசகர், குலச்சிறையார். நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மாணிக்க வாசகர்னாலே மதுரைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குலச்சிறையார் என்னது? சிறை இருக்குது, மதுரையில் சிறை இருக்குது. மாறன் கறி, பொதுவாக மாறன்னாலே மதுரை தான். இவங்கெல்லாம் அமைச்சர்களாக வேலை பார்த்துருக்காங்க. அந்த அரசு செயலகம் இருக்குல்ல, அதை தான் எழுத்து மண்டபம். ஏன்னா அங்கே உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிக்கப்பட்ட அதிகாரிகளுடைய பெயர்கள், அந்த படைத்தளபதியோட பட்டங்கள் பாருங்கள். பட்டங்கள் அதிகாரியுடைய ஆகியோரும் முதல் அதிகாரிகளுடைய ஃபஸ்ட்டு இது 2ஆக பிரிக்கணும். இது 2ஆக பிரிக்கணும் பாருங்கள். மதிக்கப்பட்ட அதிகாரிகள் யாருன்னா மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறன், மூர்த்தி எயினன் ஆகியோரும் மற்றவரும் அவர். பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறனாதித்தன், தென்னவன் தமிழ்வேல், இதெல்லாம் படைத்தளபதியின் பட்டங்கள். ஸோ இது 2ஆக பிரிச்சிடணும். அது வேறு, இது வேறு. இப்போ பாருங்கள், இப்போ சொல்லுங்கள். இப்போ மாறன் அப்படின்னா எயினன், அப்போ மூர்த்தினாலும் எயினன் தான். மாறன்னாலும் எயினன் தான், மூர்த்தினாலும் எயினன் தான். அடுத்து சாத்தன் கணபதி, கணபதிக்கு துண்டு சாத்துவாங்க. ஏனாதி சாத்தன், ஏனாதி சாத்தன், ரைட்டு.
அடுத்து திறன். இப்போ இது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மதிக்கப்பட்ட அதிகாரிகள். அடுத்து பாருங்கள், படைத்தளபதிகள் பள்ளி வேலன், பராந்தகன் பள்ளிவேலன், வெறும் பள்ளிவேலன். அடுத்து பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன். அங்கே மாறன் எயினன் இருக்கும், இங்கே மாறன் ஆதித்தன் இருக்கும். ஆதித்தன்னாலே படைத்தளபதி வந்துடணும். வெறும் எயினன்னா அதிகாரி, எய்தல், அவர் அம்பு எய்வார்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி தென்னவன் தமிழ்வேல். தென்னவன் சினிமாவே வந்திருக்கு, படைத்தளபதி விஜயகாந்த் படம் கூட பார்த்துருந்தேன் தெரியும். தென்னவன் தமிழ்வேல், அப்போ சினிமாவே வந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ இதில் கன்ஃபியூஸ் இல்லைல்ல, ஏன்னா எது அதிகாரி எது தளபதிகள்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டால் அது சோழ வம்சம். இங்கே பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அது வளநாடுகள். அதுக்கப்புறம் மண்டலத்துக்கு அப்புறம் வளநாடு, அப்புறம் வளநாடுகள் வெறுநாடு. மண்டலம் வளநாடு, அப்புறம் வெறுநாடு, அப்புறம் கூற்றங்கள், இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. நாடுகளை நிர்வகித்தா நாட்டார், இந்த மாதிரி இருக்குது. ரைட்டு. கிராம நிர்வாகம் அங்கே எப்படி உத்திரமேரு கல்வெட்டு பார்த்தோமோ, இங்கே திருநெல்வேலி மாவட்டம் மானூர் 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. திருநெல்வேலியில் மானூர், முன்னவே திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா மான் அதிகமாக இருக்கும். நீங்கள் குற்றாலம்லாம் போகிறீங்கன்னா நிறையா மான் பார்க்கலாம். 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது கிராம நிர்வாகம். 800 சிவில் இராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் ஒரே நபர்கிட்ட இருந்துச்சு. சிவிலும் சரி ஆர்மியும் சரி ஒரே நபர்கிட்ட தான் இருந்துச்சு. நீர்ப்பாசனம் வைகை, தாமிரபரணி, இதில் கால்வாய் வெட்டப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சதான். உள்ளாட்சி அமைப்புகள் இது தெரியும். மதம், வேள்விக்குடி செப்பேடு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். சைவ வைணவம் ரெண்டையும் பார்த்தாங்க. நிலங்கள் கொடையாக வழங்கினாங்க, வரி விலக்கு கொடுத்தாங்க. கோபுரம், விசாலமான மண்டபம் கட்டினாங்க. சைவ வைணவத்தை ரெண்டுமே ஃபாலோ பண்ணாங்க. பௌத்த சமணத்தை தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடப்படுகிறது. பௌத்தத்தையும் சமணத்தையும் தோற்கடிக்கப்பட்டதே யார்? பக்தி இலக்கியம்தான். தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டையும் ஆதரித்தாங்க. கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கவே, ஒற்றைக்கல் தூண் கொண்ட இடைக்கால பாண்டியர்களின் தனித்தனிமை வாய்ந்த பாணியாகும். ஒற்றைக்கல்லையே தூண் கட்டிருக்காங்க, அது இடைக்கால பாண்டியருடையது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி. இதில் நீங்கள் இப்போ ரொம்ப பெருசாக பார்க்க முடியாது, கம்மியாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸு. ஆமாம், கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வழிவகுத்தன. ஏன்னா ஈஸியாக அந்த பக்கமும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அரேபிய வணிக நிறுவனம். ஏன்னா நிறையா குதிரையை கொண்டு வந்து இறக்குனாங்க, நிறையா குதிரையில் கொண்டு வந்தாங்க. காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அரேபிய வணிக நிறுவனம் இருந்துச்சு. குதிரைகளுக்காகவே முதலீடு செஞ்சாங்க. அதை மார்க்கோ போல தான் சொல்லியிருக்காரு, வாசப்பும் சொல்லியிருக்காரு. குதிரை வணிகம் செய்கிறவங்கள குதிரை செட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு கடற்கரை இருந்த காயல்பட்டினம் இதுக்கு முக்கிய, தூத்துக்குடியில் இருக்கிற ரொம்ப முக்கியமானது ஒன்று. தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்துச்சு. அதை காசு, களஞ்சு, பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். பாண்டியர்கள் காலகட்டத்தில் தான் காசு, களஞ்சு, பொண்ணு அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. காசு, களஞ்சு. குதிரை வணிகம் வாசப்புங்கிறவர் பதிவு செஞ்சுருக்காரு. 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலில் வந்து இறங்குச்சு. அதில் 1400 குதிரையை ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கத்துக்காக வச்சுக்கிட்டாரு. ஒரு குதிரையோட சராசரி விலை 200 தினார் அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து வாசப்பு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லுங்கள், மார்க்கோ போலாவா வாசப்பா? வாசப்பு. ரைட், ஓகே, முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இதுதான் பாண்டியர்கள் சோழர்களை பற்றின கதை. இப்போ நீங்கள் பாருங்கள், சோழர்களில் அங்கே 2 பேர் ஹைலைட்டாக, பாண்டியர்களில் 2-3 பேர் ஹைலைட்டாக. இதை திரும்ப ஒரு மாதிரி ரீட் பண்ணிட்டே இருந்தால் மைண்டில் சேவ் ஆயிரும். அவ்வளோதான். இனி உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸும் வராது. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. அடுத்து எப்படி அலாவுதீன் கிழிச்சிட்டு அடைக்கலம் போனார்ல சுந்தரபாண்டி, அப்போ டெல்லி சுல்தானை அடுத்து பார்ப்போம். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.